ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. 3 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ள ஆளுநர் RN ரவி உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக கோவை செல்ல உள்ளதால் மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ராஜினி. நீலகிரி மாவட்டத்துக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுவிட்டு சென்னை திரும்பிய ஆளுநர் RN ரவி மேட்டுப்பாளையத்துல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக கோவைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆளுநர் வருகையிட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில போக்குவரத்து மாற்றம் மற்றும் உதவி சாலையில போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மேட்டுப்பாளையம் வழியா உதவிக்கு அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்காங்க. இந்த நிலையில ஆளுநர் சாலை மார்க்கமாக கோவை செல்ல இருக்கிறதுனால மேட்டுப்பாளையம் ஓடந்துறை முதல் கல்லாறு வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அனுபவித்து நிற்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கிறாங்க. மேலும் ஆளுநர் வாகனம் மேட்டுப்பாளையம் பகுதியை கடந்து சென்றவுடன் போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றிருக்கிறதுனால மேட்டுப்பாளையம் பகுதியில் தற்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.